திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நமசிவாய. அன்பர்களே, இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில், ஆண்டவன் திருக்கோயில். எல்லாம் வல்ல இறைவன் எம்பெருமான் அந்த சுப்பிரமணியர், அந்த சண்முகப் பெருமான் கலியுக வரதன் அங்கே குடிய கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்திலே உத்தரவு பெட்டி என்று ஒன்று உண்டு. அங்கே ஆண்டவன் உத்தரவு என்று சொல்லி அந்த ஆலயத்துக்கு தொடர்புடைய பக்தர்கள் அல்லது முருக பக்தர்கள், அந்த பக்தர்களுடைய கனவிலே இறைவன் ஏதாவது ஒரு பொருளை வைக்க சொல்கிறார். அந்த பக்தர் ஆலயத்தில் அர்ச்சகரிடம் தெரியப்படுத்தும் பொழுது அந்த பக்தர் சொல்வது உண்மைதானா என்பதை, முருகப்பெருமான் அதற்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாரா என்பதை அறியும் பொருட்டு அங்கே பூக்கட்டி பார்க்கின்றார்கள். சன்னதியிலே முருகப்பெருமான் முன்பு, சுப்பிரமணிய சுவாமி முன்பு பூக்கட்டி பார்க்கும் பொழுது அந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு கொடுத்தால் எப்படி என்றால், வெள்ளைப்பூ சிகப்பு பூ என்று 2 கலரில் பூக்களை கட்டி பார்ப்பார்கள். அதில் அந்த பொட்டலத்தில் எடுக்கும் பொழுது வெள்ளைப்பூ வந்தால் அந்த பக்தர் சொன்னது உண்மைதான் என்று அதற்குரிய பொருளை அங்கே வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். இப்படித்தான் 2004 தண்ணீர் வைக்க வேண்டும் என்று ஒரு பக்தர் சொன்னபோது அதை உத்தரவு பார்த்து பிறகு தண்ணீர் வைக்கப்பட்டது. அப்பொழுது தான் அங்கே கடற்கரையிலே, வங்கக்கடலிலே சுனாமி ஏற்பட்டது. தங்கத்தை வைக்க வேண்டும் என்று ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக உத்தரவு வந்தது. அதற்கு பிறகு தங்கம் விலை மளமளவென்று உயர்ந்தது. இரும்பை வைக்க வேண்டும் என்று ஒரு சமயம் உத்தரவு வந்தது. இரும்பு தட்டுப்பாடு ஏற்பட்டது. கட்டட கம்பிகள் எல்லாம் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை ஏறியது அந்த நேரத்தில். இது 1 மாதத்திற்கு ஒரு தடவையோ, 2 மாதத்திற்கோ, 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ பக்தர்களுடைய கனவிலே அல்லது ஏதோ ஒரு வகையிலே எம்பெருமான் அந்த சுப்பிரமணிய சுவாமி வெளிப்படுத்துகிறார். அந்த கந்தபெருமான் வெளிப்படுத்துவதை உறுதிப்படுத்தி இப்படி பொருட்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே அதில் வைத்து பூஜிக்கப்படுகிறது அந்த பொருளானது. இப்போ சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் ஆண்டு அந்த ஆகஸ்ட் மாதத்திலே பசுவும் கன்றும் உடைய சிலை, அதை வைக்க வேண்டும் என்று பக்தர் ஒருவருக்கு உத்தரவு பிறகு கோயிலிலே பூக்கட்டி பார்த்து அந்த பசுவும் கன்றும் சிலையை அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே வைத்து அங்கே வழிபாடு செய்து பூஜித்து கொண்டிருந்தார்கள். அப்போ அதில் என்ன விளைவு ஏற்பட்டது என்றால், அதற்கு பிறகு அது ஆகஸ்ட் மாதம் வைக்கப்பட்டது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலே மாபெரும் வெள்ள அழிவு ஏற்பட்டது. இதுவரை காணாத 100 வருடங்களில் பெய்யாத கனமழை பெய்து தென் மாவட்டங்களிலே எத்தனையோ கிராமங்களிலே வெள்ளம் சூழ்ந்தது. அப்போ பசுங்கன்று, ஏன்னா பசுங்கன்று என்பது பசுகன்றை மட்டும் அங்கே கணக்கெடுக்கக்கூடாது. பொதுவாக தென் மாவட்டங்களிலே கிராமங்களிலே வீட்டுக்கு வீடு பசு கன்று வளர்ப்பது என்பது இப்போ அது ஒரு பெரிய ஒரு கால்நடை தொழிலாக இருக்கிறது. ஆமாம், பெரிய நகர்ப்புறங்களெல்லாம் வீட்டுக்கு வீடு இப்போ யார் மாடு வளர்க்கிறார்கள். ஆனால் அந்த பழக்கத்தை அந்த காலத்திலே உள்ள அந்த மாடு வளர்க்கின்ற பசுக்களை பாதுகாக்கின்ற அந்த பொறுப்பை தென் மாவட்டங்களிலே, குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஆற்றுக்கரைகளிலே இருக்கின்ற மாவட்டங்களிலே உள்ள கிராம மக்கள் வீட்டுக்கு வீடு பசு வளர்ப்பதை ஒரு பெரிய கடமையாக செய்து வருகிறார்கள். அப்போ அங்கே வெள்ளம் சூழ்ந்தது. அப்போ இதில் இந்த பூஜிக்கப்படுகின்ற பொருள் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அந்த பொருள் மூலமாக அதோடோ அல்லது அந்த பொருளுக்கோ அல்லது அது சம்பந்தப்பட்டதோ அல்லது தொடர்புடையதுக்கோ பாதிப்பு ஏற்படும் பொழுது, பாதிப்பு ஏற்பட இருக்கிறது. அது இறைவன், அதுவும் ஆண்டவனுடைய கட்டளை தான். கலியுக வரதன் கந்தபெருமானுடைய கட்டளை தான், காலத்தின் கட்டளை. அந்த அழிவுகள் ஏற்பட வேண்டியிருக்குது. இருந்தாலும் கருணையினாலே என்ன செய்கின்றார், அந்த பொருளை வைத்து வழிபாடு செய்து அதனுடைய வேகத்தை குறைக்கிறார். இப்போ தண்ணீர் வைத்து வழிபாடு செய்து போது சுனாமி ஏற்பட்டது என்று சொன்னால், தண்ணீர் வைத்ததினால்தான் சுனாமி என்று நான் சொல்லவில்லை. சுனாமி வரப்போகிறது, அது இறைவனுடைய கட்டளை. ஆனால் அதனுடைய அழிமானத்தை குறைக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அதனாலே பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த நீரை வைத்து வழிபாடு செய்து அதனுடைய வேகத்தை குறைச்சதே இவ்வளோ அழிமானம்.
அப்போது வழிபாடு செய்யவில்லைவிட்டால் இதை விட 2 மடங்கோ 10 மடங்கோ கூட கூடுதலாக கடல் அழிவு இருக்கலாம். அது அந்த கந்தனுக்கு தான் தெரியும். இறைவன் அந்த ஆண்டவனுடைய உள்ள கருத்துக்களை அவரை நம்ம அறிய முடியுமா? கடவுள் உள்ளத்தை கடந்தவர் அல்லவா? அவருடைய திரோதான சக்தி, அந்த மறைப்பாற்றலை யாரால் தான் உணர முடியும்? ஞானிகளாலும் தேவர்களாலும் மூவர்களாலும் அறிய முடியாத பெருமான் அல்லவா அந்த கலியுக வரதன் கந்த பெருமான். இருந்தாலும் கருணையே உருவானவன். கந்தன் என்றால் கருணை, கந்தன் கருணை. எனவே கலியுகத்தினுடைய இந்த கொடூரங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய முறையிலே இயற்கை இடர்பாடுகள் ஏற்படுகின்றன என்று சொன்னாலும் கூட இறைவன் என்ன செய்கிறான்? கருணையினாலே அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். எனவே இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டி மூலமாக அவர் அறியப்படுத்துகிறார். தெய்வம் உண்டு உண்டு என்று அங்கே உத்தரவு பெட்டி பறைசாற்றி கொண்டிருக்கிறது. புரிகிறதா? எனவே தான் அங்கே சிவன்மலை இறைவன் அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலே அவர் இறை சக்தியை வெளிப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட முறையிலே இப்போ 2 நாட்களுக்கு முன்னதாக தானியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நெல், நாளிலே நெல் என்று சொல்வார வைத்து இப்போ 2 நாளைக்கு முன்னதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளைவுகள் என்ன இருக்கும் என்பதை நம்மால் ஆராய்ந்து சொல்ல முடியாது. அது இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய தீர்ப்பு. இருந்தாலும் ஓரளவு அவருடைய திரோதான சக்தியை நம்மால் அறிய முடியாது என்றாலும் அவரை வணங்கி அவர் கொடுத்த ஒரு சிறிய ஞானத்தினாலே இதுவரை நடந்த இந்த பொருள் மாற்றங்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு இறைவன் என்ன உணர்த்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது தானியம் சம்பந்தப்பட்ட நெல் என்று மட்டுமல்ல, இப்பொழுது பொதுவாகவே ஒரு வருட காலமாகவே அரிசி விலை படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் அரிசி விலை மிகவும் அதிகம். அப்படி இருக்கும் பொழுது இந்த விலையை கட்டுப்படுத்தலாம், அதற்கேற்ற தானிய உற்பத்தியை, நெல் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம், அல்லது இதோடு தொடர்புடைய வயல்கள் போன்றவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இறைவன் அங்கே உணர்த்தலாம். ஏதோ ஒரு வகையிலே அந்த தானியங்களுடைய பாதிப்புகளை நீக்குவதற்காக இறைவன் நெல்லை, நாளிலே நெல் என்ற அந்த பொருளை வைக்க சொல்லி அங்கே உத்தரவு பெட்டியிலே பூஜிக்கப்படுகிறது. இப்படி கலியுகத்திலும் அதான் கலியுக வரதன் கந்த பெருமான் என்று சொல்லப்படுகின்றார். அவர் மட்டுமே அவ்வாறு சொல்லப்படுகின்றார். திருப்பதியிலே எம்பெருமான் ஏழுமலையான் கலியுக வரதனாக இருக்கிறார். அதுபோல் இங்கே கந்த பெருமான் எல்லா இடத்திலும் கலியுக வரதனாக, அவர் எங்கெல்லாம் அருளாட்சி செய்கிறாரோ அங்கெல்லாம் அவர் கலியுக வரதனாக இருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.